ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு சாட்டர்டே வந்து எங்கள் சர்ச்சில் வந்து உபாச கூட்டம் உண்டு. அதுக்கு வந்து 2-3 ஊழியக்காரவங்க பாஸ்டர் நிறைய பேர் அப்படி வருவாங்க. அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி கொஞ்சம் சாதம் வந்து இருக்குது. சாதம் வந்து வடிச்சிட்டேன். பெரிய பானையில் வச்சு தான் அந்தளவு சாதம் வச்சேன். ஏன்னா ஒரு 7-8 பேர்கிட்ட வருவாங்களே, அதுக்காக தான் அதை வச்சுருக்கேன். அடுத்து இதில் வந்து மீன் குழம்பு வந்து வச்சுருந்தேன். அதெல்லாம் கோரி இந்த வச்சுருக்கேன். மீன் குழம்பு இருக்குது, பருப்பு குழம்பு இருக்குது, மாதிரி இறால் வந்து கிரேவி வச்சுருக்கேன், முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன். நல்லா அதாவது தேங்காய் தண்ணி பருப்பு தண்ணி எல்லாம் ஊற்றி மறுபடியும் மீன் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது. இதில் வந்து அப்பளம் இருக்குது. இது இவ்வளோ தான் இன்றைக்கி என்னால் முடிஞ்சது. ஆனால் ஸ்வீட் ஒன்றுமே இன்னும் செய்யலை. இவ்வளோ தான். மணி நேரம் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதில் எல்லாமே இருக்குது. குழம்புலாம் வச்சேன்ல, மதியானம் இப்போ தான் வச்சு முடித்தேன். பருப்பு குழம்பு இருக்குது. இதில் வந்து ரசம் இருக்குது. இதில் வந்து மீன் பொரிச்சதில் கொஞ்சம் மீன் பொரிச்சது இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க இறால் வாங்கிட்டு வந்தாங்க. இலெல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். தண்ணியெலாம் அங்கே பிடிச்சி வச்சுருக்கிறேன். சாப்பாடு அவங்க வந்தோடனே சாப்பாடு கொடுக்கணும். நான் சாதமும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்க வந்தோடனே அதெல்லாம் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் வந்து ஒரு 6 பேர்த்துக்கோ இல்லை 8 பேருக்கோ நம்ம கொடுப்போங்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வீட்டில் வச்சு அடிக்கடி கொடுப்பேன். இங்கே வந்த பிறகு எனக்கு கொடுக்கவே இல்லை. அதான் அந்த டைமில் பாஸ்டர் கேட்டாங்க, சாப்பாடு கொடுக்க முடியுமா அம்மானி. சரி பாஸ்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டாச்சு. இந்த ரெடியும் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்சது பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இன்னும் அவங்க வந்த பிறகு நம்ம சாப்பாடெலாம் கொடுக்கணும். டைனிங் டேபிள்லாம் தூக்கி நம்ம ஹாலில் கொண்டு வச்சாச்சு. டைனிங் டேபிள் மேஜை எல்லாமே எடுத்து கொண்டு வச்சுருக்கேன். இதாக இருக்குது பாருங்கள். இனிமே வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போன பிறகு பார்க்கலாம். ஏன்னா சாப்பிடும்போது வீடியோலாம் எடுக்க முடியாது. அவங்க கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. நான் கிழங்கு அவிச்சிடலான்னு பார்த்தேன், முடியலை. அதனால் சரி இதே நேரம் ஆகிடுச்சு. அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. பார்க்கலாம். இனிமே வந்து நான் அவங்க வந்துட்டு போன பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது சாயங்காலம் ஆகிடுச்சி. எல்லோரும் வந்து சாப்பிட்டுக்கலாம் போனாங்கன்னு சொல்லி சொன்னாலாம். சாயங்காலம் நான் வந்து கொஞ்சம் டீ போட்டு நாங்கள் எல்லோரும் குடிச்சிட்டு இது அவங்க அப்பாவுக்குள்ள பங்கு மட்டும் அதில் இருக்குது. இன்றைக்கி வேறு டீ வந்து போட்டிருந்தேன். அவ்வளோ பொங்கி வர செஞ்சுட்டு அப்புறம் அவ்வளோத்தையும் கழுவி எடுத்து விட்டுருக்கு. மறுபடியும் இதில் வந்து ரசம் இருக்குது. இதில் வந்து மீன் குழம்பு வந்து இதிலையே ஊற்றி வச்சுட்டேன். இந்த சட்டி அவ்வளோத்தையும் கழுவணும், மண் பாத்திரத்தெலாம். நாளைக்கு சண்டேங்கிறதுனால இன்றைக்கி நம்ம இதெல்லாம் முடிக்கணுமா, அதுக்காக தான். இதில் ரசம் இருக்குது. ரசம் வந்து நாளைக்கு காலையில் இருந்தாலும் நாளைக்கு நம்ம ரசம் வைக்க வேண்டாமா, ஏதாவது கொஞ்சோண்டு இறைச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இது ரசத்தையும் வச்சு சமாளிச்சுக்கலாம். மறுபடியும் பருப்பு குழம்பு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு மீதி கொஞ்சம் பருப்பு குழம்பு இருக்கிறதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா பருப்பு குழம்பும் அப்படியே இருந்தது, ரசமும் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இது ஃபுல்லும் வச்சேன். கொஞ்சம் அரைவாசி தீர்ந்துருக்கு, அரைவாசி இருக்குது. அதுதான் இருக்குது. மீன் குழம்பு சட்டியில் வச்சது எல்லாம் தீர்ந்து இந்த ஒரு கிண்ணி நிறைய தான் இருக்குது. இது என்ன இப்போ ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா காலியாயிரும். அப்புறம் வந்து சாதம் வந்து இன்னும் இருக்குது. இன்றைக்கி சாதம் தாராளமாக போதும். இன்னைக்கு வந்து வச்சுருந்தேன்ல, கொஞ்சம் நிறையவே போட்டிருந்தேன் அரிசி. அதனால் என்ன நைட்லாம் எல்லோரும் சாப்பிட்றது போக கொஞ்சோண்டு இருக்கும், தண்ணி ஊற்றி போட்டுக்கலாம். இந்த பார்த்திங்களா, மீன் குழம்பு எடுத்துட்டேன்னா பருப்பு குழம்பு இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டேன்னா இதில் வெந்நி வந்து இருந்துச்சு, அதையும் தண்ணியாச்சு. நம்ம எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். மறுபடியும் இறால் கூட்டு பசங்க வந்தோடனே ஒருக்கா சாப்பிட்டுட்டாங்க. அந்த சாப்பிட்டுட்டு பிளேட்லாம் போட்டிருக்காங்களா, அந்த கிடக்கு பிளேட்டில் சாப்பிட்டாங்க. இனிமே இலை போட்டு சாப்பிடுவோம் மம்மின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ சாப்பிடட்டும். மாதிரி பொரிச்ச மீன் அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இன்னும் எல்லாத்தையுமே கழுவணும். இதில் வந்து ரசம் கோரி வச்சுருந்தேன், அதெல்லாம் ஊற்றியாச்சு. மறுபடியும் இறால் வந்து கூட்டு வந்து காமிக்கிறேன்னு சொன்ன இவ்வளோ தான் கூட்டு இருக்குது. மறுபடியும் அவங்க பசங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு. இப்படி தான் இருக்குது. மறுபடி கொஞ்சோண்டு இறால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நாளைக்கு நம்ம பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம். அதனால் இதில் வந்து பூ வந்து நம்ம வீட்டில் பூத்தது தான். இது வந்து அடுக்குமல்லி, அதாவது குண்டு மல்லி அப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா அடுக்கடுக்காக இருக்குது. பூ வந்து நான் வெளியில் அதில் ஒரு பூ விரிஞ்சிருந்து வெளியில் போட்டுட்டேன். இது வந்து நம்ம வீட்டில் நிற்கிற அந்த பிச்சி, காட்டு பிச்சி. இது வந்து நம்ம வீட்டில் அங்கே வீட்டில் உள்ள பூவும் இங்கே உள்ள பூவும் இருக்குது, பிச்சி பூ. இது வந்து சம்பா பிச்சி, இது வந்து காட்டு பிச்சி. அடுத்து இது வந்து மல்லிகைப்பூ. இவ்வளோ பூவும் இருக்குது. நாளைக்கு சர்ச்சைக்கு வச்சுக்கலாம்ல, அதனால அது வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோத்தையும் கழுவணும். மறுபடியும் கிழங்கு இருக்குது. நாளைக்கு காலையில் காஃபி போட்டு கிழங்கு தான் அவிக்கணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா டிஃபனுக்கு ஒன்றுமே அரைக்கலை. அதனால இருக்குது. கிழங்கு நல்லா கொத்தியாக வச்சு
இவ்வளோந்தான். இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த விளாக்கை நான் வந்து இந்த கிச்சனில் என்ன க்ளீன் பண்ணணுமா பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு தான் போடணும். விளாக் வந்து நான் போடச்சில் கொஞ்சம் லேட் ஆகிடும், அதனால் இப்போவுமே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சாட்டர்டே விளாக் எப்படி போச்சு, நான் யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தேன், இன்றைக்கி என்ன சாப்பாடு ரெடி பண்ணேன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.